ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ், நான் நெல்லிக்காயை பற்றி சொல்கிறேன். நெல்லிக்காய் கர்ப்பிணிகள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்ற பழம்னு சொல்லலாம். கர்ப்பிணிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு ஆயுசு கெட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே இளமையாக இருப்போம். அந்த ஒரு பவர் நமக்கு நெல்லிக்காயில் இருக்குது. நம்மளை எப்போவுமே இளமையாக வச்சுக்கும். அதோட சர்மம் பராமரிக்கிறதுக்கும், முகம் அழகாகிறதுக்கும், கூந்தல் நீளமாக வளர்கிறதுக்கும், அதோட வாய் வாடை இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டுப்படுறதுக்கும், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் நெல்லிக்காயில் இருக்குது. இப்போ நான் கர்ப்பிணிகளுக்காக தான் சொல்கிறேன். கர்ப்பிணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முதல் மாதத்திலிருந்து 9வது மாதம் வரை காலை மாலை வேளைகளில் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது கர்ப்பகால வாந்தியை தடுக்குங்க. அதே சமயம் கர்ப்பிணிகளுக்கு பசியை உண்டாக்கும். வாந்தியை தடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா கர்ப்ப காலத்தில் வாந்தி நமக்கு அதிகமாகவே வரும். அதை தடுக்கிற சக்தி நெல்லிக்காயில் இருக்குது. பசியை அதே சமயம் உண்டாக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா நெல்லி முள்ளி, அதாவது காய்ந்த நெல்லிக்காயை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, இரும்பு, சுண்ணாம்பு சத்துக்கள் உடம்புக்கு பலம் சேர்க்கும். அதோட ரத்த ஊற உதவும். ரத்தம் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சக்தி நெல்லிக்காயில இருக்கு. கருவில் உள்ள சிசுவுக்கு சத்தான ஆகாரம் கிடைக்க செய்யும். கருவில் உள்ள சிசு நல்லா வளர்றதுக்கும், அது ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்றதுக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுனால கருக்கும் அதோட சத்து போகும். குழந்தை ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வளரும். நெல்லிக்காயில இவ்வளோ பலம் இருக்கு. நெல்லிக்காய் சாப்பிட்டா டாக்டரே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆயில் முழுக்க டாக்டரே தேவையில்லை. ஆயில் முழுக்க இளமையாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க இளமை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையாவே சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நம்மளும் கேள்விப்பட்டுருவோம். நெல்லிக்காயில் அவ்வளோக்கு பவர் இருக்குது. ஸோ நெல்லிக்காய் தினமும் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் சாப்பிட முடியலைன்னா ஜூஸ் போட்டு குடிங்க. நான் மெயினாக சொல்கிறவங்களுக்கு கர்ப்பிணிகளுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ கர்ப்பிணிகள் எது சாப்பிட பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுங்க. மருந்து நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்றில் வளர சிசுவுக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.